ஏற்கனவே இந்திய கூட்டணியில் நிறைய சந்தேகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்பப்போ யார் என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மீட்டப் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், காங்கிரஸில் மூத்த தலைவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி 26 நாங்கள் பார்க்கல. அப்படி பார்த்தா இந்தியா கூட்டணிலேருந்து வெளியில் வர முடியாது. விஜயை நாங்கள் இன்றைக்கி பார்த்தா எங்களுக்கு பார்லிமெண்ட் எம்பியெல்லாம் நாங்கள் இழந்துருவோம். இவருக்காக நாங்கள் அதை இழக்க தயாராகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான், 9 பார்லிமெண்ட் மெம்பர் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக கேரளா கருத்துபடி அங்கே தான் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் வந்து 29 தேர்தலையும் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து திமுகவோட தான் போகும், காங்கிரஸ் திமுகவோட தான் போகுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா விஜயுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது அவர் கூட ஏன் கூட்டணி சேரணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் இந்தியா கூட்டணி அது நேஷனல் லெவலில் பார்க்கும்பொழுது, அப்புறம் இங்கேருந்து பார்லிமெண்ட் மெம்பர்கள் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு வந்து 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனாக அதிக மெம்பர்ஸை வந்து இந்த கூட்டணியில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. லாஜிக்கலாக பார்த்தா அவசியமே கிடையாது. ஆனால் அவசியமே இல்லாத போது எதற்காக இந்த குழப்பம் என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரதீப் சக்கரவர்த்தியை போய் அனுப்பிச்சு பார்க்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து ஏன் இந்த குழப்பம், எதுக்காக இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்ற விஷயம் இருக்குல்ல. அது வந்து நிச்சயமாக ஒரு சந்தேகத்தை உருவாக்குற ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். இதை வந்து ஏஐசிசி வந்து உடனடியாக கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க வந்து டிலே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த இது சம்மந்தப்பட்ட வதந்திகள் வந்து இன்னும் நிறைய பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. வதந்திகள் என்பதை ஒரு புறம் தாண்டாலும் காங்கிரஸ் தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆமாம், இது எப்படி இருக்குதுன்னா வந்து காங்கிரஸ் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யாரெல்லாம் தேர்தலில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் திமுக கூட்டணி விரும்புகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்களாம் வந்து திமுக விட்டு வெளில போனால் பெட்டர்னு நினைக்கிறாங்கன்னு டிஎன்சிசியில் சொல்கிறாங்க. அதாவது வந்து டிஎன்சிசிலேயே வந்து திமுக எதிர்க்கிற ஒரு குரூப் ஒன்று எல்லா மாவட்டங்களும் இருக்குது. இல்லை ஈவன் எம்எல்ஏக்கள் மத்தியிலேயே திமுக மேலே அதிருப்தியெலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தில் பல வேலைகள் நடக்கலை போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம திமுகவில் இருக்கிறது தான் பெட்டர்னு ஏஐசிசி நினச்சி தான் வந்து இந்த கமிட்டிலாம் போடுறாங்க. அப்படியே போட்டு கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களெல்லாம் அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது வந்து அது வந்து ஒரு சங்கடமான விஷயமாக தான் திமுகவில் பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸில் வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, திமுக வந்து ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு தங்களை நடத்துகிறாங்க. நமக்கு எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, அதிகாரிகள் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, எம்எல்ஏக்களுக்கே அந்த நிலைமை இருக்குது. ஆனால் அதுக்குன்னு கூட்டணியை முடிச்சுட்டு போவாங்களன்னா திமுக கூட்டணியோடு இருந்தால் தான் வெற்றி சாத்தியம்னு அதையும் உணர்கிறாங்க சேர்ந்து. ஆனால் அதே சமயம் வந்து தொண்டர்கள் போன்றவர்கள் பலர் அவங்களுக்கு வேலை நடக்கணுன்றதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க விஜய் கூட அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் ஹைகமாண்ட் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே ப்ரிவைல் ஆகும் கடைசியில். அதனால் ஹைகமாண்ட் தற்சமயத்துக்கு வந்து திமுகவோட இருக்கிறது தான் விரும்புகிறாங்க, கண்டினியூ பண்ணுவாங்கன்றது என்னுடைய கருத்து. இருந்தாலும் சில சந்தேகங்கள் எழுவதை தவிர்க்க முடியாது.